we started at 8 o'clock sharp. சூப்பர். சகஸ்ரநாமம் பல ஆச்சாரிய புருஷர்களும் நம்பல, இவாளும் வரல. ஒரு 1500 பேர் இல்ல 350 பேர் இருந்திருப்பா. ஆனா கரெக்டா 8ல இருந்து 8:30 மணிக்கு வரைக்கும் சகஸ்ரநாமம் சொன்னோம். 8 மணிக்கு ஷார்ப்பா ஆரம்பிச்சோம். அந்த சகஸ்ரநாமம் சொன்னதில்ல ராமானுஜர் என்ன பண்ணிருப்பாருன்னு நாங்க நினைக்கிறோமோ அதை செஞ்சோம். அதுல அதாவது சம்பிரதாயத்தை சொல்லுவா, ஸ்ரீ வைணவர்கள் பாகவதர்கள் அப்படின்னு சொல்லுவா. சோ இதுல சில பேர் ஐயங்கார் மட்டும்தான் இருப்பா, மத்தவா இருக்க மாட்டான்னு. ராமானுஜர் கொடுத்த சம்பிரதாயம்ங்கிறது அனைவரும் முழுடுக்குது. பாகவத சங்கல்பம் ஒரே வார்த்தையில் தான் சொல்லுப்பா. சோ பாகவதர்ங்கிறது ஐயங்கார், மத்தவா எல்லாருமே யாரெல்லாம் கைங்கரியம் பண்றாலும் பாகவதர்கள் தான். சோ அந்த மாதிரி இருக்குச்சு. அதுல 16 பெண்கள் 14 ஆண்கள். அது மட்டும் இல்லை, ஏன்னா பாகவதர்களை போய் நான் கேட்க முடியாது நீங்க திருக்குலத்தாரான்னு. சோ திருக்குலத்தார்ல 5 பேர் பெண்களையும் சேர்த்து 35 பேர் மேடல் ஏற்றணும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல. அதற்கு பிறகு கரெக்டா திருக்குலத்தார் நீங்க சொல்றது ஷெட்யூல்டு காஸ்ட். கரெக்ட். ஏன்னா ராமானுஜர் அது மாதிரி வித்தியாசமே பார்க்கல. எல்லாரையும் தான் அந்த திருப்பாணாழ்வாரா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் ராமானுஜருடைய எதுவுமே இதான் எனக்கு ஒண்ணும் புரியல. இவ்வளவு இன்க்ளூசிவ் சம்பிரதாயம் இன்னும் ஏன் இவ்வளவு சிறப்பா செயல்படுங்க? எங்க ஆச்சாரிய புருஷர்கள் பல பேர், அவர்களுக்கெல்லாம் பாகவதர்கள் சிஷ்யா நிறைய பேர் இருக்காங்க.